என் தங்க பிள்ளையே, நான் இன்று உனக்கு தரும் வாக்கு வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதோ உனக்கு இந்த வராகி மீது நம்பிக்கையும் அன்பும் சக்தியும் இருக்குமானால் நிச்சயமாக இதை உன்னால் கேட்க முடியும். உன்னை வெறுத்தவரிடமிருந்து, உன் அழைப்பை நிராகரித்தவரிடமிருந்து உனக்கு வேண்டிய அழைப்பை நான் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். 10வது நிமிடத்தில் மாற்றங்கள் நிகழப்போவது உறுதி. இதனால் வரையிலும் எனக்கு ஒன்றுமே நடந்ததில்லையே, இப்பொழுதுதான் நடக்கப் போகிறது என்று நீ என்னிடம் கேட்கலாம். அது யதார்த்தமானதுதான். என் பிள்ளையே, இந்த வராகி தாய் மனம் இறங்கி விட்டாள். இதனால் வரையிலும் உன் துணையானவர் உன்னிடம் பேசவில்லை என்ற மனம் ஏக்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல ஐயோ என் வாழ்க்கை என்னாக போகிறது என்ற கவலையும் உன் கூடவே சேர்ந்து விட்டது. அதற்காகத்தான் நான் துணிந்து முடிவு எடுத்து விட்டேன். இனியும் என் பிள்ளைகளின் போராட்டத்திற்கு முடிவுரை கட்டவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் அமைந்துவிட முடியுமோ என்ற அச்சமும் எனக்குள் தோன்றிவிட்டது. இனி அந்த அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எதிர்கொள்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு உன் காதில் நல்ல விஷயத்தையும் நன்மையான செயலையும் அங்கு போட்டுவதற்காக நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, மனம் சிறிதளவேனும் வருத்தப்படாதே. யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கலங்காதே. நான் இப்படித்தான் என்று உன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதற்காக பணம், பொருள், அதிகாரம், ஆடம்பரம் எல்லாமே என்னிடம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ மற்றவர்களிடம் அங்கு எந்த ஒரு சாபத்துக்கும் ஆளாகி கொண்டு இருக்காதே. சில சமயத்தில் உன்னையே தவறுதலாக பேசினாலும் நீ அப்படி கண்டும் காணாமலும் சென்று விடு. அவர்கள் குறை சொல்வதால் நமக்கு ஒரு பலனும் இல்லை என்று நாம் வராகி தாய் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது நீ ஏன் திரும்ப திரும்ப செய்கின்ற தவறையே இழைத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைத்த காரியத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சில விஷயங்களை தாங்கிக் கொள்வதற்கு உன் மனம் போராட்ட நிலை அடைய வேண்டியதுதான் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உனக்கும் உன் துணைக்கும் நான் சிறிதளவேனும் பாதிப்பை ஏற்படுத்த போவதே இல்லை. உன் விஷயங்கள் அந்த எண்ணத்திற்கு ஈடேறாமல் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஈடேறி கொண்டிருக்கும். அதுதான் நான் தரும் நட்பலனாக எடுத்துக்கொள். என் தங்கமே, யாரை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த காத்திருந்த தருணத்திற்கு விடை கொடுக்க இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கும் உன் மனதில் உள்ளதை அங்கு ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை என்று என் பிள்ளைகள் கலங்கிய மனதிற்கு விடை கொடுத்து அந்த விடையை தெளிவாக்க நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம். உன் சந்தோஷம் என்பது உன் மகிழ்வான தருணத்தை பொறுத்துதான். உன் தேடல்களிலும் எண்ணத்திலும் உன் திருப்தியிலும் தான் அடங்கியிருக்கிறது. நீயோ எனக்கானது மட்டும் கிடைக்கவில்லை, எனக்கான வாழ்க்கை மட்டும் இப்படி சோகத்தோடு சென்று கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். அந்த சோகத்தையும் வேதனையும் தாண்டி நீ வாழ்க்கையில் பல்வேறு கட்டத்தை அடியெடுத்து வைத்து விட்டாய். இப்பொழுது நீ வளர்ந்து நிற்கின்ற இந்த குழந்தையை போலத்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? குழந்தையானதுதான் கண் மூடி முழிப்பதற்குள் அதன் பருவத்தை எய்திவிடும் அல்லவா? அப்படித்தான் நீயும் ஒரு நிலைவான உருவத்தையும் பருவத்தையும் எய்தி கொண்டு இருக்கின்றாய். இனி என்னிடம் என்ன வேண்டுமானாலும் தைரியமாக கேட்கலாம். அதற்காக இந்த தாய் தான் சொல்லிவிட்டாளே, இன்மை எல்லோரையும் அங்கு சேர்த்து வைத்து விடுவாள் என்று நீ நினைக்க வேண்டாம். அவரவர் முயற்சிகள் அங்கு என்ன இருக்கின்றதோ அதன்படிதான் இங்கு நடக்கப் போகிறது. அதனால் என் இல்லத்திற்கு யார் வருவார் என்று காத்திருந்த நிலையில் உன் உள்ளத்திற்கே ஒருவர் வந்து குடியமர்ந்து இருக்கும்போது உன் இல்லத்திற்கு நான் அழைத்து வர மாட்டேனா?
தேடியவரை தேடியவாறே உன் வாழ்க்கையின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் இங்கு நெருங்கிவிட்டது. உன் மகிழ்வான தருணத்திற்கு நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் மறந்தவே வேண்டாம். சங்கடங்களின் சந்தோஷமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் எதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பார்த்துதான் உன் சந்தேகமும் சங்கடமும் அங்கு தலை தூக்கி கொண்டிருக்கும். குழப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீ என் அருகில் வந்து நின்று கொண்டே இரு. என் பிள்ளையே, நீ எதற்காக எந்த ஒரு நல்லவர் உன் வாழ்க்கையில் வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரை உன் கண்முன்னே சேர்க்கும் பயணத்தை நான் தொடங்கிவிட்டேன். இதோ நீ என்னை சந்திப்பதற்குள்ளாகவே நானே உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்ய வந்து இருக்கின்றேன். இனி நடப்பதை பொறுத்திருந்து பார். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ செயல்படுத்து. என்ன நடக்க வேண்டுமோ அது தானாகத்தான் நடக்கப் போகிறது. யாருக்கும் எளிதில் கிடைக்காத வரத்தை தான் என் செல்ல மகள் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இது இந்த வாராகியின் மீது அன்பு கட்டளை. வெளியில் யாரிடமே சொல்லிவிட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் இருக்கின்ற பொண்ணுக்கும் பொருளுக்கும் மட்டும்தான் ஆசைப்படுகின்றார்களே தவிர சில பேரோ மனதை புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டு செல்கிறார் என்று நீ சிந்திக்க வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் இன்னைக்கு ஏன் உனக்கானதை பெற முடியவில்லை என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். அந்த நாட்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகளுக்கான நல்லதை பெற வேண்டிய நேரத்தை நீ எடுத்து வந்து விட்டாய். வெற்றி உன் வசமாக இருக்கும் பொழுது, உன் சந்தோஷத்தின் பலனை நீ அனுபவிக்க தயாராக இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. நீ எடுத்து காட்டுகின்ற காரியம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நிலைமையை சரி பண்ண போகிறது. யாரும் இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்காக இந்த தாய்வராகி இருக்கிறேன் என்பதை பதிய வைத்துக்கொள். என் பிள்ளையே, உனக்கான ஒரு வட்டத்தை போட்டுக்கொள். அதற்காக அதை சுற்றி மட்டும்தான் வர வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. அதிலிருந்து தாண்டி வருவதற்கு உனக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய அவகாசங்களும் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தி உன்னுடைய வளர்ச்சியை நீ அங்கு செதுக்கிக் கொள்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமைந்து கொண்டு இருக்கின்றது. நீ நினைத்ததும் நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது நீ கேட்டதை நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என முயற்சி என்னும் வடிவில் நான் உன்னோடு இருக்கின்றேன். முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைகளை பார்ப்பதில் எனக்கு எப்பொழுதுமே அலாதியான மகிழ்ச்சிதான். இதோ நீ எதை கேட்டு நான் தர மறுத்திருக்கின்றேன். இப்பொழுது என்ன கேட்கப் போகிறேன் கேள். என் தங்கமே, நீயோ வேலை இல்லை, நோயால் அவதிப்படுகிறேன், குழந்தை இல்லை, வாழ்க்கை இல்லை, வளமாக இல்லை, செழிக்கவில்லை என்று பல்வேறு குழப்பங்களை தீர்த்து வைக்கும் என் பிள்ளையே, இதோ நீ வீட்டிற்குள் போய் சேர்வதற்குள்ளாகவே உன் நோய் பாதி குணமாகிவிடும். நீ கேட்ட குழந்தை பாக்கியம் வெயில் என்ற அத்தனையும் நமக்கு சாதகமான ஏற்றத்தை தர வந்து விட்டார். இனியும் உன் வசம்தான் என் தங்கமே. ஓம் வராகி தாயே போற்றி.